கன்னிராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, மனித நேயம் கொண்டவர்கள் நீங்கள் தான்கள். எதிலும் உணர்ச்சி வசப்படுபவர்களும் மற்றவர்களிடம் துன்பத்தை கண்டு கண்ணீர் சிந்துபவர்களும் நீங்கள் தானுங்க. எதையும் 2 முறை சரிபார்ப்பவர்களும் நீங்கள் தானுங்க. இறையுணவு மிக்கவர்களும் சடங்குகளில் தீவிர நம்பிக்கை உடையவர்களும் அறிவாற்றல் மிக்கவர்களும் விமர்சனம் செய்வதில் திறமை மிக்கவர்களாகவும் வீட்டையும் அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்து கொள்பவர்களும் இயற்கையோடு ஒத்து போகும் விருப்பமுள்ளவர்களும் நீங்கள் தானுங்க. எப்படிப்பட்ட நற்குணங்களையும் இப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்ட உங்களுக்கு ஸ்ரீ குரோதி வருஷத்தின் வைகாசி மாதத்தின் கன்னிராசியின் சுபபலன்களை காண்போம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அது மட்டுமல்லாமல் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வை செய்கிறார். ஆகவே குருவின் நற்புணங்கள் உண்டாகும். 6இல் சனி பகவானும் உள்ளதால் அவரும் சுபபலன்களையே தருவார். சுக்கிரன் 9இல் இருப்பதாலும் சுபபலன்கள் உண்டு. எல்லாவற்றிலும் பொன்பொருள் சேரும். குடும்பத்தாரின் உதவிகள் ஏற்படும். சுகபோக வாழ்க்கை ஏற்படும். பகைவர்களை வெல்லும் ஆற்றல் கூடும். வெற்றி அடைவர்கள் புது வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் உண்டு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், சம்பள உயர்வு எல்லாமே தேடி வரும். நிறைய பணமும் உயரக வாகனங்களும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நேயர் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள் நீங்கி தேகம் திடம்பெறும். ஆண் குழந்தை ஏற்படும். எல்லா வகையிலும் சுகம் சௌகரியமும் உண்டாகும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். கல்வியில் வெற்றி காண்பீர்கள். புகழும் ஓங்கும். எல்லோருக்கும் மேற்படிப்பு உண்டாகும். எல்லோராலும் போற்றப்படுவீர்கள். வெளிநாட்டு பயணம் சேரும். வெளிநாட்டிலேயே காதல் திருமணமும் பல வகையான ஆதாரமும் கிட்டும். பல புண்ணியஸ்தர்கள் யாத்திரை மேற்கொள்வீர்கள். பொருளாதாரம் மிகவும் மேலான நிலையை அடையும். நல்லதொரு குரு ஆசான் போன்றவர்கள் ஒருவர் அமைவார். அவரால் வாழ்வில் வெளிச்சமும் முன்னேற்றமும் பெருகும். புத்தி சாதுரியம் ஓங்கும். ஒழுக்கமும் நடத்தியும் சிறப்பாக இருக்கும். நேயர், உங்கள் ராசியிலே கேது அமர்ந்திருப்பதால் வளர்ப்பிறை சதுர்த்தி
ஆனது விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடவும் நெய் தீபம் ஏற்றி அவள் கடலை வெல்லம் கலந்து படையில் போட்டு அபிஷேகமும் ஆராதனையும் செய்து வணங்கி வரவும் அங்கே உள்ளவர்களுக்கு பிரசாதமாக அவள் கடலை வெல்லம் பிரசாதமாக கொடுத்து வீட்டுக்கு வரவும் சுபங்கள் கூடும், சந்தோஷம் நிலவும், மகிழ்ச்சி உண்டாகும். குறிப்பு: உங்களுடைய பிறந்த நட்சத்திரங்களுக்கு 2வது, 4வது, 6, 8, 13, 15, 17, 18, 20, 22, 24வது நட்சத்திர காலங்களில் உங்களுக்கு சுபபலன் உண்டாகும். சுபமே ஜெயம்.